சேகர் கமுலா அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த குபேர. இந்த படத்தோட ரிவ்யூவ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்ப அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல தனுஷ், ரஷ்மிகா, நாகார்ஜுனா, சுனீனா, ஜிம் ஷர்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஒயிட் காலர் கிரைம வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நீரஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்த கிரைம கமிட் பண்றதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாகார்ஜுனா, அதாவது தீபக் அப்படிங்கிற ஒரு ரோல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிபிஐ ஆஃபீசர். ஆனா வந்து ஜெயில்ல இருக்கிறாரு. அவர வந்து வெளிய கொண்டு வந்து இவரோட வந்து வச்சுக்கிறாரு. இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரங்களலாம் வந்து கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு பினாமியா வச்சு, இவங்களோட பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா மாத்தணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. தேவா அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம தனுஷ் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் தான். அவர வந்து எப்படியோ இந்த இதுல கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுர்றாங்க. அவருக்கு போக போக தெரியுது இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது அப்படிங்கிறத. அது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாரியான குழப்பங்கள்லாம் நடக்குது அண்ட் அவர் வந்து எப்படி மாட்டிக்கிறாரு, இதுலேருந்து எப்படி வெளிய போறாரு. அதுவும் இல்லாம தீபக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸரா இருந்தவரு. இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவர் எப்படி வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள காட்டுற ஒரு கிரைம் த்ரில்லர் பிளஸ் ஒரு எமோஷனல் டிராமா அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவரோட ஆக்டிங் வந்து ஸ்டார்ட்ல இருந்து ரொம்பவே அழகா இருந்தது. அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அவர் எந்த மாரியான ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பெர்சன் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கார் இடிச்சு அவர் கூட்டத்துல இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் வந்து இறந்து போயிடுறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் அந்த கார வந்து சேஸ் பண்ணிட்டு போனது அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொணத்த வந்து நாய் வண்டியில ஏத்திட்டு போறாங்க அப்படின்றது தெரிஞ்சோனே, இல்ல இத நம்ம தான் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர கொண்டு போய் அவர் எரிக்கிறது. அண்ட் அவருமே பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து செத்து போறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கப்போ, "என்னைய கட்டைய வச்சு மட்டும் எரிச்சிருங்க மேடம்" அப்படிங்கிற மாரி அவர் சொல்றது. அண்ட் அவர் எவ்ளோ இன்னசென்ட் அப்படிங்கிறதையுமே நெறைய இடத்துல நமக்கு காட்டியிருப்பாங்க. கோடிக்கணக்குல பணம் இருக்கு அப்படிங்கிறப்போ, "1 கோடினா எவ்வளோ சார்?" அப்படின்னு அவர் கேட்கறது. அண்ட் ஒரு சீன்ல அவர சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு மசூதியில உட்காந்து பிரியாணி சாப்பிட போறாரு அப்பதான். அண்ட் கரெக்ட்டா ஆளுங்க வராங்க. இப்ப அங்கருந்து அவர் குதிக்கணும். ஆனாலுமே அந்த பிரியாணிய பார்க்குறாரு. அண்ட் அத எடுத்து ஒரு வாய் வேக வேகமா வச்சுக்கிட்டு அங்கருந்து குதிச்சு அவர் எஸ்கேப் ஆகுறது. நெறைய சீன்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அவரோட கேரக்டர நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகார்ஜுன் அவர் தான் வந்து தீபக் அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவர் ரொம்ப நேர்மையா இருந்த ஒரு ஆஃபீசர். பட் ஜெயில்ல மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு வந்து எப்படியாவது ஜஸ்டிஸ் தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாரு. பட் அந்த மாரி எதுவுமே நடக்கிற மாரி தெரியல. என்ன பண்றாருன்னா, எனக்கு வந்து கை குடுக்காத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன்டா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து அவரு நெகட்டிவா இந்த நீரஜ் அவரோட சேர்ந்து இவரு வேலைய ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நேர்மையா இருக்கிறவர் அப்படிங்கிறப்போ, அவரால வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியல. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இறங்கி பண்ண முடியல. அவரு எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாரு, அதுலேருந்து வெளியவும் வர முடியல. பட் அத பண்ணவும் முடியல அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு சிச்சுவேஷனையுமே வந்து ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்மிகா வந்து சமீரா அப்படிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. சமீரா வந்து தேவாவ ரொம்ப டிஃபரண்டான ஒரு சினாரியோல அவங்க மீட் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்பைல இருந்தே பார்த்தீங்கன்னா, சமீரா அண்ட் தேவா அவங்களோட ஜர்னியுமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜர்னியா இருந்தது. அதாவது ஒரு ஹீரோ, ஹீரோயின வந்து ஒரு படத்துல எப்படி டிராவல் பண்ணி கூட்டு போவாங்களோ, அந்த மாரிலாம் இல்லாம, அவங்களுக்கு தேவாவ பார்க்குறப்போ வந்து அப்படி ஒரு எரிச்சல், கோவமும் வருது. இவனால நமக்கு தேவையில்லாம இவ்ளோ பிரச்சனை வருதேன்னு, அட் த சேம் டைம் பாவமாவும் இருக்கு. விட்டுட்டும் முடியல. இன்ஃபாக்ட் ஒரு சீன்ல எனக்கு அவங்க சொன்ன ஒரு டயலாக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பிச்சை எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பாக்யராஜ் சார வந்து ஸ்டார்ட்டிங்ல காட்டியிருப்பாங்க. இன்ஃபாக்ட் அவர் கெட்டப்க்கு ஃபர்ஸ்ட் அது அவரு தான் நான் கண்டுபிடிக்கல. அவரோட வாய்ஸ கேட்டோன தான், அடடே! பாக்யராஜ் சாரா அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சேன். அவர பார்த்தோன அவருக்கு வந்து ஒரு நெறைய ஒரு பெரிய ரோல் இருக்கும். இல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பிச்சைக்காரங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுல ஒருத்தரா இவரு இருப்பாரோ அப்படின்ற மாரிலாம் நான் நெனச்சேன். பட் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் குடுக்கல அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அண்ட் நம்ம நீரஜ் அவரோட கேரக்டரைசேஷனும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அவர் வந்து நான் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்றேன். நான் வந்து கம்மி விலையில வந்து நான் வந்து எண்ணெய் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் பெருசா பேசிட்டு, பிச்சைக்காரங்களலாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாரு. அவரோட வேலை முடிஞ்சோனே 1000 கணக்குல, 100 கணக்குல எல்லாரையுமே வந்து கொலை பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதுக்கு அவரு குடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் என்ன பண்றாங்க? பிச்சை எடுத்துக்கிட்டு, கஷ்டப்பட்டுட்டு, டெய்லி கெஞ்சிக்கிட்டு, அவங்களுக்கு குழந்தை பொறந்தா அதுவுமே பாவம் கஷ்டப்பட்டுட்டு, எதுக்கு இப்படி? அவங்க இருந்தா என்ன? செத்தா என்ன? அப்படிங்கிற மாரி அவரோட ஆட்டிட்யூட் பணம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி அவரோட ஆட்டிட்யூட நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் தனுஷ் வந்து அந்த பணம் எல்லாமே அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்போ கூட, "எனக்கு பணம்லாம் வேணாம் சார். நான்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்தப்போ கூட நிம்மதியா தான் இருந்தேன். எனக்கு பணம் வேணாம். பணத்த எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட சொல்லிட்டு, என்ன விட்டுற சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றது ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் அதே மாரி அவர் அந்த ரூட் சொல்றது, அதாவது போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, "எனக்கு ரூட்லாம் சொல்ல தெரியாது சார். ஆனா இந்த இடத்துல ஒரு மசூதி இருக்கும். பக்கத்துல ஒரு குளம் இருக்கும். அங்க போய் திரும்பணும். இந்த மாரி என்னால சொல்ல முடியும் சார்" அப்படின்னு அவரு சொன்னது. அண்ட் அதுக்கப்புறம் அவரு ரூட் சொல்லி கூட்டு போனது. அந்த மாரி
மாரி சீன்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதா இருந்தாலும் ஒரு மாரி இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்தது. ஸோ இந்த படத்துல எனக்கு பெரிய லெட் டவுனா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டியூரேஷன் ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் வருது. ஸோ ரொம்ப லாங்கா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. அண்ட் அடுத்து படத்தோட கிளைமாக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நாள் பிச்சைக்காரனா இருங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு. அதுவரைக்கும் கூட ஓகே. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நீரஜ் அவரு வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வராரு. பட் அவர் கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேர்கிட்ட வந்து ஆளுங்கள கூட்டிட்டு தான் வராரு. தனுஷ் வந்து அதே இடத்துல இருந்துட்டு தான் அவர வந்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி ஃபோன் பண்ணி கூட சொல்றாரு. பட் அந்த 30 பேரால தனுஷ் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு காட்டுவாங்க. அதையும் மீறி இன்னும் டுவர்ட்ஸ் தி எண்ட் கிளைமாக்ஸ்ல வந்து குப்பையில வந்து நீரஜ் அண்ட் தேவா 2 கேரக்டரும் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிற மாரி காட்டுனது வந்து டோட்டலா எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல ஆஃப் ஆன மாரி ஃபீல் பண்ணேன். இவரு கூட்டிட்டு வந்த பிச்சைக்காரங்கள்ல ஒருத்தங்க வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை கையால வந்து இவரு ஒரு நாள் பிச்சை எடுக்கிறப்போ வந்து காசு போடுற மாரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப டீப்பா இருந்தது. ஸோ ஓவரால் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவரோட ஆக்டிங்கு பிளஸ் இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு மாரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக கண்டிப்பா இந்த படத்த நம்ம பார்க்கலாம். கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் லெட் டவுனா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.